எஸ்ஆர்எம் JEE என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபேஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 22 இன்னையிலிருந்து 27 வரைக்கும் ஆன்லைனில் நடக்க போகுது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் 1ல் வந்து நாங்கள் அப்ளை பண்ணல, அடுத்து ஃபேஸ் 2 ஃபேஸ் 3லலாம் அட்டன் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கும் ஆன்சர் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்லைன் மோடு எக்ஸாம், குறிப்பாக இந்த ஆன்லைன் மோடு எக்ஸாம் அட்டன் பண்ண தெரியாமல் நிறைய பேருக்கு பல கன்ஃபியூஸான கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ எப்படி சார் நாங்கள் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறது? ஏன்னா நம்ம ஹோம்லேருந்து நம்ம வீட்டிலேருந்து தான் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறோம் சிஸ்டத்தில். ஸோ அதுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபேஸ் 1 எக்ஸாம் எழுத ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை அடுத்தடுத்த ஃபேஸில் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எஸ்ஆர்எம் JEE என்ட்ரன்ஸ் எக்ஸாமை ஆன்லைனில் எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாமா? நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ TDJs. அதாவது நம்ம சேனலில் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியோட முக்கியமான கேம்பஸ் காட்டாங்குளத்தூர், எல்லாரோட ட்ரீம் காலேஜ், அந்த ட்ரீம் காலேஜுக்குள்ளே உங்களை போக வைக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பையும் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். எஸ்ஆர்எம் JEE அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுறதுலேருந்து, அதாவது அப்பையிலேருந்தே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அப்ளை பண்ண சொன்னோம். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 3 ஃபேஸாக நடத்துகிறாங்க. இந்த ஃபேஸ் 1ல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 22லேருந்து 27 வரைக்கும் ஆன்லைன் மோடில் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நிறைய மாணவர்கள் எழுத போகிறீங்க. அதாவது உங்களுக்கு எல்லாருக்குமே நீங்களே ஃபேஸ் 1ல் அட்டன் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்லாட்டை வந்து நீங்களே புக் பண்ணியிருப்பீங்க. மார்னிங் ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்லாட் 10 o'clockலேருந்து 12:30 வரைக்கும், ஈவினிங் ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா 2 o'clockலேருந்து 4:30 வரைக்கும். இதுதான் உங்களுக்கான ஸ்லாட். இப்போ நான் எப்படி சார் நாங்கள் இந்த எக்ஸாம்லாம் எழுதணும்னா, உங்களுடைய அந்த ஹால் டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்கல்ல, அந்த ஹால் டிக்கெட்லேயே எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருப்பாங்க. நிறைய பேருக்கு ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ BIT என்ட்ரன்ஸ் எக்ஸாம், மற்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் நம்ம டைரெக்டாக ஒரு சென்டரில் போய் எழுதணும். ஒரு எக்ஸாம் சென்டரில் நீங்கள் போயிட்டு அங்கே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். ஒரு கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் இருக்கோ நீங்களே போயிட்டு முன்னாடி அங்கே ஒரு எக்ஸாம் சென்டருக்கு போய் அட்டன் பண்ணுவீங்க. ஆனால் எஸ்ஆர்எம் JEE என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும் நம்ம வீட்டில் இருந்து நம்மளே ஒரு ரூம் நமக்கே ரெடி பண்ணிவிட்டு ஒரு சிஸ்டம் முன்னாடி அட்டன் பண்ண போகிறோம். இப்போ எல்லாரும் ஆல்ரெடி மார்க் டெஸ்ட் சில பேர் அட்டன் பண்ணியிருப்பீங்க, சில பேர் அட்டன் பண்ணாமல் கூட இருப்பீங்க. மெயின் டெஸ்ட் எப்படி சார் கண்டக்ட் பண்ணப்படும் அப்படின்னா, அதாவது நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணணும். அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கை கூட நான் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஒரு அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். உங்களுடைய சிஸ்டமில் தான் அட்டன் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு மொபைல்லையோ எதுலேயுமே, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லேப்டாப்பில் நம்ம வந்து ஒரு சிஸ்டத்தில் தான் அட்டன் பண்ண முடியும். அப்போ அந்த ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கொடுக்குறாங்க. அந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா SRMPG அப்படிங்கிறது தான் ஒரு பாஸ்வேர்டு. அதை போட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய லாகின், உங்களுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், பாஸ்வேர்டு இருக்கும், அது வழியாக உள்ளே போயிட்டு நீங்கள் மெயின் எக்ஸாமை அட்டன் பண்ணலாம். இப்போ நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், எக்ஸாம் அட்டன் பண்ணையில் அவங்க நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்களா, அதெல்லாம் ஒன்றா சொல்கிறேன், கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது 1 hour நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்களா, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அதை போய் லாகின் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அது வழியாக தான் போய் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். ஸோ நீங்கள் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு எஸ்ஆர்எம் JEE வெப்சைட் வழியாகவே வெப்சைட்டுக்குள்ளே போய் ஏதாவது எக்ஸாம் அட்டன் பண்ணலாம்னா அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு அது வழியாக தான் எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் என்னென்னா, உங்களுக்கு வந்து உள்ளே போனதுக்கப்புறம் அந்த 1 hourக்கு உள்ளே போயிட்டீங்களா, போனதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. அவங்க அதிலே எடுத்துருவாங்க. ஏன்னா இது ஆன்லைன் மோடு, சிஸ்டம் தான் உங்களை அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்கும். இன்விஜிலேட்டர் அதுதான் சிஸ்டம் தான் உங்களை கண்காணிச்சுட்டே இருக்கும். உங்களை ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடி ப்ரூஃப், ஒரு ஆதார் கார்டு நீங்கள் எடுத்து இப்படி காட்டுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் காட்டிட்டீங்கன்னு வச்சுங்க, அதில் அந்த ஆன்லைன்லாம் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிற அந்த கேமரா முன்னாடி காமிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் அந்த கேமரா உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் சரௌண்டிங், உங்களுடைய அந்த ரூம் எந்த ஹாலில் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்களோ, எந்த நீங்கள் ஒரு செகண்டில் உங்களுக்கு வந்து அது அப்படியே கட் ஆனிச்சுன்னு வச்சுங்க, உங்களுக்கு மால் ப்ராக்டிஸ் விழுந்துருச்சுன்னு அர்த்தம். மால் ப்ராக்டிஸ்னால் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க, டக்குன்னு கட் ஆயிருச்சுன்னா நீங்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ நல்லா பொறுமையாக என்னென்னலாம் நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிறத சொல்கிறேன். கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. ஒன்று, யாரோட ஹெல்ப்பும் பக்கத்தில் யாராவது ஒரு ஆளை உட்கார வச்சுட்டு அதுக்கு அந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ஒரு ஃபோட்டோ பிடிச்சி ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் பக்கத்தில் ஒரு ஆளை வச்சுக்கக்கூடாது. 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தோ மைக்கோ இந்த ஏதாவது ஹெட்ஃபோனோ ஏதோ ஒன்று போட்டுக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு, உங்களை சுற்றி எந்த சவுண்டும் இருக்கக்கூடாது, எந்த சவுண்டுமே இருக்கக்கூடாது. அந்த ரூமுக்குள்ளே வேறு யாரும் இருக்கக்கூடாது. நீங்கள் தான் எக்ஸாம் அட்டன் பண்ணணும். உங்களோட ஃபேஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறனால நீங்கள் அனதர் பர்சனை அங்கே எக்ஸாம் எழுத விடக்கூடாது. அதெல்லாம் பண்ண மாட்டீங்க.
இருந்தாலும் சொல்கிறேன், அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. அதனால ஓகே, வேற ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ பிட் அடிக்கிறது இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் என்ன பண்ண போகிறோம், 130 கொஸ்டின், 130 கொஸ்டின் கரெக்டாக. அதாவது ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே எந்த கொஸ்டினுக்கும் நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, அதுக்கப்புறம் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் ஆப்டிடியூட். ஃபிசிக்ஸில் 35 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில் 35 கொஸ்டின், மேக்ஸ் பயாலஜியில் 40 கொஸ்டின், இங்கிலீஷில் ஒரு 15 கொஸ்டின், ஆப்டிடியூட்டில் ஒரு 5 கொஸ்டின். இப்போது நீங்கள் இந்த அதுக்குள்ளே போயிட்டீங்க. உள்ளே போனதுக்கப்புறம் சார் எனக்கு மேக்ஸில் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு, நான் ஆல்ரெடி ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கேன், நான் வந்து விஐடி ட்ரிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கேன், இப்போ வந்து நான் போனோன்னா ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸ் எக்ஸாம் அந்த மேக்ஸை நான் சூஸ் பண்ணி அந்த சப்ஜெக்டை சூஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் மெயினான விஷயம் என்னன்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் மேக்ஸில் அட்டன் பண்ணிட்டு ஒரு 40 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுங்களேன், அதில் நீங்கள் ஒரு 10வது கொஸ்டின் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இல்லை 1-2 கொஸ்டின் தெரியலன்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தடுத்த கொஸ்டின் போனீங்கன்னா மறுபடியும் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை நீங்கள் மறுபடியும் வர முடியாது. ஒரு வாட்டி நீங்கள் அட்டன் பண்ணுறது தான். ஓகே, அதனால் சூஸ் பண்ணும்போது பொறுமையாக 2.5 மணி நேரம் டைம் இருக்குது, பொறுமையாக உட்காந்து நம்ம வந்து எக்ஸாம் எழுதலாம். ஸோ அதே போல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 2 ஹவர்ஸ் உங்களுக்கு 2 ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதுக்குள்ளேயே எக்ஸாம் முடிச்சிட்டிங்கன்னா மொத்தமே 150 மினிட்ஸ், அதில் 120 மினிட்ஸுக்கு அப்புறமே நீங்கள் வெளியில் வந்துடலாம். எனக்கு வந்து எக்ஸாம் நான் அட்டன் பண்ணிட்டேன், எல்லா கொஸ்டின் நான் அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் வெரி குட், அதை கம்ப்ளீட்னு கொடுத்துட்டு வெளில வந்துடலாம். இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன், இப்படி தான் நடக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, உங்கள் சிஸ்டம் இருக்குது, சிஸ்டத்தில் நீங்கள் ஈஸியாக வீட்டிலேருந்து அட்டன் பண்ணலாம். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம இருக்கோம், எந்த பயப்பட வேணாம். நீங்கள் ஏன்னா எந்த கொஸ்டினாக இருந்தாலும் நம்மகிட்ட கேட்டுக்கலாம். இப்போ நான் என்னமோ கிளாஸில் இருக்க மாதிரியே உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கல, இது வந்து ஒரு வீடியோ இருந்தாலும் அது மாதிரிலாம் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லியிருக்காங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் புரிய வந்திருக்கும். சார் நாங்கள் ஃபேஸ் 1 ஃபர்காட் நாங்கள் மறந்துட்டோம் சார், ஃபேஸ் 2 அட்டன் பண்ணலாமா? கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். ஃபேஸ் 2க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஜூன் 6 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஜூன் 12லேருந்து ஜூன் 17 வரைக்கும் ஃபேஸ் 2 நடக்கும். ஜூன் 13 அதுக்கப்புறம் 3rd ஃபேஸும் நடத்துவாங்க. 3rd ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் அதிலலாம் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குமாங்கிறதே டவுட்டு தான். இப்போ எல்லாரோட மிகப்பெரிய ஆசை என்ன, காட்டாங்குளத்தூர் கேம்பஸுக்குள்ளே போகணும். காட்டாங்குளத்தூர் கேம்பஸுக்குள்ளே போகணுங்கிற ஆசையோடு இருக்கக்கூடிய மாணவர்கள் இப்போ சிஎஸ்சி, ஐடி, ஏஐடிஎஸ், ஏஎம்எல், சில பேருக்கு நிறைய பேருக்கு இது மாதிரி ஆசை தான் இருக்கும். அப்போ நல்ல ரேங்க் இருக்கணும், பெஸ்ட்டான ரேங்க் இருந்தால் தான் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000, 20,000, ஒரு 30,000 ரேங்க்குள்ளே இருந்தால் தான் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை வந்து நீங்கள் காட்டாங்குளத்தூர் கேம்பஸில் எடுக்க முடியும். நீங்கள் எப்படியெல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், ஏன்னா நீங்கள் நல்ல ரேங்க் எடுத்தால் தான் சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் சூப்பரான சாய்ஸஸ்லாம் வைக்க முடியும். ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சார் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்து ரொம்ப பின்னாடி போயிடுச்சு சார், நாங்கள் வந்து காட்டாங்குளத்தூர் கேம்பஸுக்குள்ளே போக முடியாதா அப்படின்லாம் கேட்பீங்க. ஸோ இங்கே ஸ்காலர்ஷிப்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 500 ரேங்க்கு 1000 ரேங்க்குள்ளே வர்றவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. காட்டாங்குளத்தூர் கேம்பஸ்லாம் ஃபஸ்ட்டு 300 ரேங்க்குள்ளே வரவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன், எப்படி உள்ள நம்ம போகிறது, எஸ்ஆர்எம்குள்ளே போயே ஆகணும், என்னுடைய ட்ரீம் காலேஜ், அது 5 லட்ச ரூபா ஆனானே வருஷத்துக்கு 6, 7, 8 லட்ச ரூபா ஆனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, டொனேஷன் கொடுக்காம உள்ளே போகணும், அதுதான் என்னுடைய வே. அப்படின்னா நீங்கள் எஸ்ஆர்எம் ஜேஇஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாமை எழுதுங்க, உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு வாங்கி கொடுக்கு, அதை எப்படி நீங்கள் எடுக்கணுங்கிற கொண்டு நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாகவே இருக்கிறோம். அதனால் நம்மளுடைய நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், ரெடியாக இருக்கிறோம். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் எல்லா ஹெல்ப்புமே நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த எஸ்ஆர்எம் ஜேஇஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.